நமஸ்தே. சுமார் 47 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு இன்சிடெண்ட். எங்கள் அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவருக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ எனக்கு வயசு 9. ஸோ வடபழனியில் வீடு, வடபழனி பஸ் ஸ்டாண்டில் பஸ் பிடிச்சி சாந்தோம் சர்ச் கிட்டே இறங்கி சர்ச்லேருந்து லெஃப்டில் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் எங்கள் அப்பாவுக்கு லஞ்ச் எடுத்துன்னு போனேன். போகும்போது எங்கள் அப்பா வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரூம்குள்ளே போனோம். அந்த ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே 2-3 ஸ்டுடியோஸ், அங்கே ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஆக்ஷன் போனான். எங்கள் அப்பா அப்புறம் ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படின்ட்டு போனான். எனக்கு 9 வயசு. ஸோ அப்போ ஒரு ரூம்குள்ளே நிறைய மிருதங்கமாக இருந்தது. அப்போ நான் மிருதம் கற்றுக்க போகிறேன்னாலும் தெரியாது. ஸோ அந்த ரூம்குள்ளே போய் இந்த மிருதங்கத்தெலாம் பார்த்தோன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். மிருதங்கத்தெல்லாம் அப்படி தட்ட ஆரம்பித்தேன். அப்போ திடீர்னு ஒரு பெரியவர் வந்தார். எங்கள் அப்பா எங்கே போனான்னு தெரில, இருன்னு சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே நான் இந்த ரூம்குள்ளே ஓடி போயிட்டேன். ஸோ ஒரு பெரியவர் யார்ப்பா நீ அப்படின்னு கேட்டார். நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துட்டேன். உடனே மிருதங்கள்லாம் தொடாத, மிருதங்கள்லாம் தொடக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். அப்புறம் எங்கள் அப்பாட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார், கற்றுக்குறானா அப்படின்னார். இல்லை நான் உங்கள்கிட்ட தான் கொண்டு விடணுன்னு இருக்கேன் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா டமால்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆக்ஷன் வந்துடுங்க அப்படின்னார். அப்படி தான் நான் மிருதம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த பெரியவர் தான் என்னுடைய ஒரே குரு, ராமநாதபுரம் கலைமாமணி எம்என் கந்தசுவாமி பிள்ளை. ஸோ சண்டே அன்றைக்கி மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், நம்பர் 29, அது அவரோட வீடு. நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாவோட சைக்கிளில் எங்கேருந்து, வடபழனிலேருந்து 2 பேரும் சைக்கிள். நான் டபுள்ஸ், எங்கள் அப்பா பின்னாடி, நான் பின்னாடி உட்காந்துருந்தோன்னா, ஃப்ரண்ட்டில் உட்காந்தோன்னா ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் சைக்கிளில் போகிறது ரொம்ப காமன். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லாம். ஸோ போனேன், சைக்கிளில் போய் இறங்கினோடனே உள்ளே போனால் ஒரு பெரிய மண்டபம், அதில் ஒரு பெரியவரோட படம். அந்த பெரியவர் யாருன்னா பழனி சுப்பிரமணிய பிள்ளை. அவரோட பெரிய படம். அது அழகாக பூஜை, ஊதுபத்தி ஏற்றி, விளக்கேற்றி, மாலையெல்லாம் போட்டு ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. வீடே டெம்பிள் மாதிரி இருந்தது. ஸோ எங்கள் வாத்தியரோட மனைவி அவர்கள் வாங்க அப்படின்னு சொன்னான். அங்கே ஒரு க்ரீன் கலரில் பெரம்பு சேர், அதில் உட்காந்தோம். எங்கள் வாத்தியார் வந்தார். வாங்க கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், அந்த மண்டபத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டார், தரையில். உடனே எங்கள் அப்பா சேர்லேருந்து எழுந்து தரையில் உட்காந்தாச்சு. நானும் உட்காந்துட்டேன். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்தது என்னுடைய மிருதங்க வாழ்க்கை. அந்த டேட் May 15th, 1977. ஸோ 47 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட மிருதங்கத்தை கொடுத்து தத்தித்தொன்னம் பாட ஆரம்பித்து நான் இன்றைக்கி ஒரு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருப்பதற்கு முதற் காரணம் என்னுடைய குருநாதர் எம்என் கந்தசுவாமி பிள்ளை. அவர் தான். ஏன்னா அவர் தான் என்னை ஸ்பாட் பண்ணார். நான் தட்டுறதை வச்சு அவருக்கு என்னமோ தோணியிருக்கு. எப்போது ஆஃபீஸில் 2 நாள் முன்னாடி அவள்லாம் ஒரு மாதிரி, அவளுக்கு ஒரு இன்ட்யூஷன் தெரியும், இது அவளுக்கு மிருதங்கம் வரும், அந்த மாதிரி அவளுக்கு டக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி தான் நான் ஜாயின் பண்ணேன். இது என்னுடைய குருநாதரை பற்றின ஒரு முதல் பதிவு. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.